வணக்கம். என் பெயர் அரவிந்த் கிருஷ்ணன். நான் சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து வருகிறேன். பெட்ரோலியம் என்னும் சப்ஜெக்டை நான் படித்து வருகிறேன். நான் இங்கு எதிர்ப்பு வந்துள்ளேன் என்றால், நம் முன்னாள் ஜனாதிபதியான ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி கூற வந்துள்ளேன். இங்கு நான் அவர் வாழ்க்கை மட்டுமல்ல, என்னுடைய கருத்தறிவை நான் கூற வந்துள்ளேன். இப்பொழுது ஒரு மாணவனுக்கு ஒரு வாழ்க்கையில் நிறைய துன்பம் உண்டு. ஏனெனில் படிப்பு மற்றும் வேலை இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் அவன் கனவுகளை நடத்தி கொள்வான். இதை யார் சொன்னால், முன்னாள் ஜனாதிபதியான ஏபிஜே அப்துல் கலாம் தான் சொல்லியிருக்கிறார். ஏன் அவர் என்ன சொல்கின்றார் என்றால், ஒருவனுக்கு வாழ்க்கையில் முக்கியமானது அவன் கனவு. நீ கனவை காண வேண்டும், அதுக்கப்புறம் அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும். அது மட்டும் அந்த கனவுக்காக நீ போராட வேண்டும் என்று சொன்னார் அவர் ஏபிஜே அப்துல் கலாம். அப்போது நமது இப்போ என்ன கூறுவென்றால், நாம் ஒரு ஏபிஜே அப்துல் கலாமின் சிறு வாழ்க்கை முதல் அவர் இறக்கும் நொடியில் உள்ள வாழ்க்கையை நாங்கள் கூறுவதில்லை. சிறு வயதில் செய்தித்தாளை ஒவ்வொரு தெருவுகளில் விற்று தன் படிப்புக்காக புத்தகங்களிலே வாழ வேண்டியவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம். தனது தாய் தந்தையிடம் காசுகளை அளவுக்காக மட்டும் வாங்கி மீது தனது படிப்புக்கும் சாப்பாடுக்கும் தானே வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம். அதுக்கு அவருடைய அண்ணனான அவரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து 2 பேரும் படிப்பில் தலை சிறந்தவராக இருந்தனர். தனது பெற்றோர்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்தவர்கள். அடுத்ததாக அவர் சென்னையில் தனது மேல் படிப்புக்காக MIT ஏரோநாட்டிக் இன்ஜினியரை சேர்ந்தார். அவ்வப்போது ஒரு நாள் அவருடைய வகுப்பறையில் இருந்தபோது ஒரு ஆசிரியர் வந்து, உனக்கு என்ன ஆக வேண்டும் என்று கேட்டார். அதற்கு, எனக்கு தெரியலையா, எனக்கு என் கனவு என்னவென்று தெரிகிறது, ஆனால் கனவு என்னவாக எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு நல்லாக தெரியவில்லை. அதற்காக தான் நான் பாடுகிறேன் என்று கூறினார். இதை கேட்ட ஆசிரியர் சிரித்தார், வியந்து சிரித்தார். நீ என்ன சிரிப்பில்லையா, கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசுகிறாய், கொஞ்சம் யோசி. கனவு சிறிதாக இருந்தால் நீ வேலை செய்ய வேண்டாம், ஆனால் கனவு ரொம்ப பெருசாக இருந்தால் நீ வாழ்க்கையை கனவுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். அந்த நொடியில் தன் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு செய்தியை போல அவர் மாற்றிக்கொண்டார். அங்கு தன் கனவுக்காக அவர் வியந்து கூறினார். எல்லா செயல்களையும் அவர் கனவுக்காகவே அர்ப்பணித்தார். அதுதான் அக்னி என்றும் ஒரு ஏவுகணை உருவாக்கியது இந்தியாவுக்காக. எவென்றால் வாஜ்பாய் என்னும் பிரதமர், நம்முடைய இந்திய பிரதமர் அப்துல் கலாமிடம் கேட்டுள்ளார். எல்லா நாடுகளும் இந்தியாவை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறது, நம்மிடம் ஒரு ஏவுகணை கூட இல்லை என்று சிரிக்கிறது. ஆனால் அப்துல் கலாமும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் என் ஆசிரியர் போன வழியில் உடன் நான் இங்கு வந்துள்ளேன். எனக்கு என் ஆசிரியரும் கடவுளின் என் பெற்றோர்களின் ஆசீர்வாதம் உள்ளது. அது மட்டுமல்ல, நம் நாட்டின் மக்களின் கண்ணீரும் கூட உள்ளது. அதனால் நான் ஏவுகணை செய்து நாட்டுக்கு நான் தருவேன் என்று கூறினார். ஒரு நாள் ஒரு போக்ரானில் ஒரு அதிக விளைவுகள் வந்துள்ளது. இதை பார்த்து சைனா, பாகிஸ்தான் என்னும் இந்த 2 நாடுகளும் ஒரு நிலநடுக்கம் இந்தியாவில் வந்து உள்ளது அஞ்சினர் மட்டுமல்ல, ஒரு மகிழ்ந்தனர். ஆனால் வாஜ்பாய் அடுத்த நாளை ஒரு செயலை விட்டார். ஒரு செய்தி என்ன என்றால், இந்தியாவில் வந்தது நிலநடுக்கம் இல்ல, நீங்கள் ஏவுகணை என்று நாங்கள் செய்தோமே, அந்த ஏவுகணை தான் நாங்கள் பெற்றுள்ளோம், அந்த ஏவுகணையின் அதிர்வுகளால் உங்கள் நாட்டுக்கு வந்துள்ளது என்று அவர் செய்தார். அதை சொன்னவுடன் எல்லா நாடுகளும் 5 தலை குனிந்து விட்டன இந்தியா முன்பு. அப்போது தெரியுது ஏபிஜே அப்துல் கலாம் யார் என்றும் அவர் செய்த ஏவுகணையின் செயல் என்றும் இன்னும் தெரிவிக்கிறது எல்லாருக்கும். அப்போது அமெரிக்கா என்ன செய்தென்றால், ஏபிஜே அப்துல் கலாமை தனது நாட்டு குடிமகனாக வேண்டும் என அமெரிக்கா அழைத்தனர். ஏபிஜே அப்துல் கலாம் அதை கால் தூசி கூட மதிக்காமல், நான் இந்தியாவுக்காக பிறந்தவன், இந்தியாவுக்காக வாழ்வன், இந்திய மக்கள் முன்பாக தான் வாழ்வன் என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அவர். அதற்கு அமெரிக்கா நான் சவால் விடுகிறேன், இந்தியாவை நான் கீழடுகிறேன் சொன்னார். அடுத்த நாளே அக்னி என்னும் ஒரு ஏவுகணை அடுத்த ஆட்சி செய்து அனைத்து அமெரிக்காவும் அனைத்து நாடுகளையும் அதிர விட்டவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம். இது போன்ற ஒரு மனிதனை வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. அவர் அடுத்த போது ஒரு சுவிட்சர்லாண்டில் அவர் போகும்போது, நான் சுவிட்சர்லாந்து அரசாங்கமே அதை அறிவியல் தினமாக கொண்டாடியது. அந்த ஒரு மனிதன் தான் நாம் இந்தியாவில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் என்று நினைக்கும் போது எனக்கு இப்போவும் பெருமையானது, எப்பவும் பெருமையாக தான் இருக்கும். ஏனென்றால் அவர் ஒரு அடையாளம் இல்லை, அவர் ஒரு தத்துவம், அவர் ஒரு
நாடு என்று தான் நான் கூறுவேன். ஏனென்றால் ஒரு நாட்டுக்கு ஒரு ஆயுதம் செய்தவர் தான் அவர் போராளி தான். அரசன் வேண்டுமென்றால் போராளி வேணும். போராளி இருந்தால் தான் அந்த நாடு முன்னேறதான் அவர் இருந்தார் என்று நான் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.